உங்க குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்களா? விளையாடுறப்போ அடிக்கடி கீழ விழுந்து அடிபடுதா? அடிபட்டுருச்சுன்னா எதை சீரியஸா எடுக்கணும்? எந்த மாதிரி இன்ஜுரீஸ்க்கு பயப்பட வேணாம்ன்றத இந்த ரீல்ல பார்த்துடலாம். ரொம்ப சேட்டைக்கார பசங்க இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. அடல்ட்ஸை கம்பேர் பண்றப்போ சில்ட்ரனுக்கு எலும்புகள் பிளாஸ்டிக் மாதிரி எலாஸ்டிக்கா இருக்கும். அதிகமான கொலாஜனும் கம்மியான மினரல் கண்டென்ட்டும் தான் இதுக்கு காரணம். அதனால அவங்க கீழே விழுறப்போ அடல்ட்ஸுக்கு எலும்பு உடையிற மாதிரி எலும்புகள் உடையாம பிளாஸ்டிக் பொருள் மாதிரி அமுங்கியோ வளைஞ்சோ தான் போகும். இததான் கிரீன் ஸ்டிக் பிராக்சர்னு சொல்லுவோம். எலும்புகள்ல மட்டும் இல்லாம அவங்க மசில்ஸும் சரௌண்டிங் டிஷ்யூஸும் வளர்ற தன்மையில இருக்கிறனால அடிபட்டாலும் வேகமா குணமாகிரும். ஆனா குழந்தைங்களுக்கு அடிபடுறப்போ நான் சொல்ற இந்த ரெட் பிளாக் சைன்ஸ் இருக்கான்னு பாருங்க. அடிபட்டு 2 நாளைக்கு அப்புறமும் கால்ல வெயிட் கொடுக்காம நொண்டி நொண்டி நடந்தாலோ, அடிப்பட்ட இடத்துல ஒரு அப்நார்மல் பெண்ட், அசைவு, கிரு கிருன்னு சவுண்டு வந்தாலோ, நைட்டு தூங்குறப்போ வலி கூடுனாலோ, கை காலோட நகம் ரொம்ப வெளுத்து போனாலோ, முக்கியமா ஜாயின்ஸுக்கு பக்கத்துல அடிபட்டுருச்சுன்னா அலர்ட் ஆகிக்கோங்க. ஜாயின்ஸ்ன்னு சொல்லப்படுற மூட்டு பகுதி பக்கத்துல அடிபடுறப்போ குழந்தைங்களோட growth அஃபெக்ட் ஆகும். பிற்காலத்துல எலும்புகள் வளைஞ்சு போக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ விளையாடுற வயசுல பசங்க விளையாடட்டும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவங்க கீழே விழுந்து அடிபட்டாலுமே பரவாயில்ல. அவங்களோட க்ரோயிங் பொட்டன்ஷியல்னால இன்ஜுரிஸ் ஈஸியா ஹீல் ஆயிரும். ஆனா நான் சொன்ன இந்த ரெட் பிளாக் சைன்ஸ் இருந்துச்சுன்னா கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. உடனே ஒரு ஆர்த்தோ கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்.